எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்டான டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டார்க் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாக புரியணும். டார்க் அப்படின்றது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்றது பார்த்திங்கன்னா சுழற்சி. ஒரு விஷயம் சுழற்சி ஏற்படுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டார்க் அப்படின்றத சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பைக்ஸை பற்றி பார்த்துருப்போம், இல்லை காரை பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸு வாகனங்களை பற்றி பேசுகிறப்ப வாகனங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் எவ்வளவு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம், அது 16.6 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை பிஎஸ் நியூட்டன், அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா டார்க்கை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ டார்க்குன்றது என்னென்னா அந்த சுழற்சியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், டார்க் அப்படின்றது சொல்கிறோம். அப்போ இங்கே இந்த கண்டென்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல்ன்றது தெரியும். இந்த எலக்ட்ரிக் டைபோலை நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, என்கிட்ட ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு. இந்த சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸாக இருக்கும், ஐதர் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப அந்த டைபோல்ன்றது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா சுழல ஆரம்பிக்கும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணிடுவாங்க, கன்சிடர் an electric dipole of dipole moment p vector placed in a uniform electric field. சூப்பர். என்ன பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு இட் ஹேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், பி வெக்டார்னு சொல்லக்கூடிய ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது. சரியா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லலாம், டைபோல் மூமெண்ட்ன்ற விஷயம் இருக்குன்றது நமக்கு தெரியும். இது என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் பிளேஸ் இட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு as well as the magnitude of electric field both are சேம்ன்றது இப்போ என்னை விட இருக்குன்னா எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கான்ஸ்டன்ட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷனில் போகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மேக்னிடியூட் அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சமமாக இருக்கும். அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் பிளேஸ் மை டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சாச்சு. நான் என்ன சொன்னேன், அந்த டைபோலில் ரெண்டு விதமான சார்ஜ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜு, இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ. இப்போ ஒவ்வொரு சார்ஜுமே எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இது எனக்கு தெரிஞ்சாகணும், உண்மை தானே? அப்போ ஜஸ்ட் லுக் அட் ஹியர், த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை சார்ஜ் ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ. இது ஒன்றும் இல்லைப்பா, நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது, இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் சார்ஜ் அப்படின்றத கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we just bring this formula. சரியா, ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம வந்திருக்கோம் எதுலனா E is equal to F by Qன்றது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், Q is equal to இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா F is equal to Q into E அப்படின்ற ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறோம், இங்கே ரிலேட் பண்ணுறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும், Q into E வெக்டார். நெகட்டிவ் சார்ஜ்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும், Q into மைனஸ் Q into E வெக்டார். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய இப்போ ஃபோர்ஸு, ஒவ்வொரு சார்ஜ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்குன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகுது.
நம்ம என்ன சொல்கிறோம், டைபோல்னு சொல்லிட்டீங்க, ஒன்று பாசிட்டிவ் எண்டு, இன்னொன்று நெகட்டிவ் எண்டு, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கப்புள் ஆக்ட் ஆகும். ஏன், இது எலக்ட்ரிக் டைபோல், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சரியா? அப்போ இது ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு பக்கம் நம்ம இது சின்ன சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம அந்த சின்ன பிள்ளைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுவாங்க. சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தர் வலதுபுறமாகவும் இன்னொருத்தர் இடதுபுறமாகவும் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்னது, ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பீங்க, 2 பேர் பின்னாடி கூட சாஞ்சிருப்பீங்க, ஆனால் ஒருத்தர் இப்படி ஆப்போசிட் சைடில் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆரம்பிக்கிறீங்க, சுற்ற ஆரம்பிக்கிறீங்க. அதே தான் இங்கேயும். அப்போ 2 சார்ஜ் இருக்குது, ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸு 2 சார்ஜில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் அளவு சேமான அளவு. ஏன்னா அது எனக்கு ஐ ஹவ் பிளேஸ்ட் மை டைபோல் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும், 2 சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அளவு மேக்னிடியூட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஒன்லி டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், பட் டைரக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கும். ஆனால் என்ன ஆகுது, இந்த ரெண்டுமே சேர்ந்து இட் கான்ஸ்டியூட் அண்ட் கப்புள். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. என்ன ஆகுது, டார்க்குன்ற விஷயம். டார்க்குன்ற விஷயம் என்ன, ஜஸ்ட் நத்திங் பட் ரொட்டேஷன், சிம்பிளாக சுழற்சின்ற விஷயம், அவ்வளோதான், சரியா? அப்போ இந்த டார்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டென்ஸ் டு ரொட்டேட் த டைபோல். டைபோல் என்ன ஆரம்பிக்கும் போது ரொட்டேட் ஆக போகுது. ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்து இங்கே ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியுன்றது நான் நினைக்கிறேன். நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டைபோல் எடுத்திருக்கேன். ஏன்னா அது -q + qன்னு சொல்லக்கூடிய ஒரு டைபோல் எடுத்தாச்சு. இந்த டைபோல் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே சேம் லென்த்தில் இருக்குது. ஏன்னா மேக்னிடியூட் சேம் அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம், சரியா? இப்போ இது ரெண்டுமே டிஸ்டன்ஸ், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளவு, 2a அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைன். இப்போ இந்த 2 சார்ஜுக்கும் இடப்பட்ட ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். இந்த 2 சார்ஜுக்கு இடப்பட்ட ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அதை என்ன பண்ணிருக்கேன்னா O அப்படின்ற டேர்ம் வச்சு என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமாக எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அந்த ஃபோர்ஸை நான் ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் சொன்னது தான், +qக்கு q இன்ட்டு E வெக்டார், -qக்கு -q இன்ட்டு E வெக்டார் அப்படின்ற 2 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இந்த 2 ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாருங்கள், they both are in opposite directions. இப்போ எனக்கு இந்த லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பார்க்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னா, எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இட் கோஸ் அவுட், இட் சீம்ஸ் டு பி இட் இஸ் கோயிங் அவுட். ஜஸ்ட் கன்சிடர், இங்கே எனக்கு ஏதோ ஒரு பெரிய சார்ஜ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், மேபி +q ஏதோ ஒரு டேர்ம் வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் காரணமாக தான் எனக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ரியேட் ஆன இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு டைபோல் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் டைபோல் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்குறப்ப என்னது, இட் பாயிண்ட்ஸ் ரேடியல் அவுட்வர்டு, வெளிநோக்கி வருது. அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன இருக்குது, எனக்கு +q பாசிட்டிவ் சார்ஜ் நான் கன்சிடர் பண்ணிக்க டைபோல். அப்போ ++ ஒரு பாசிட்டிவ்ன்றப்ப என்ன ஆயிருக்கும், எனக்கு ரிப்பல் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த ஃபோர்ஸ் வெளிநோக்கி போகுது. கீழே பாருங்கள், இங்கிட்டிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது பாசிட்டிவ் சார்ஜ். என்னோட கன்சிடர் பண்ணிக்கூடிய சார்ஜ் அது நெகட்டிவ். ஸோ என்னால் ரெண்டுமே அட்ராக்ட் ஆக ட்ரை பண்ணுது, சரியா? அப்போ இங்கே ரிப்பல் ஆகுது, இங்கே அட்ராக்ட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இங்கே எப்படி இந்த சுழற்சி ஏற்படும் அப்படின்னா, இப்படி திருப்பி விடும். அதே மாதிரி இங்கிட்டு இந்த மாதிரி திரும்பும். இந்த டைபோல் என்ன ஆரம்பிக்கும், இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ரொட்டேஷன். அப்படி இந்த டைபோல் ரொட்டேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த டார்க்கு அப்படின்ற விஷயம் வந்து என்ன ஆகுது, நமக்கு கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறோம். இப்போ அந்த டார்க்கு என்ன பண்ண போகிறோம், வி ஜஸ்ட் ட்ரை டு ரிலேட் இட், சரியா? அப்போ எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறப்ப, டார்க் ஆன் த டைபோல் அபவுட் த பாயிண்ட் O. பாயிண்ட் ஓனா எனக்கு என்ன, அதான் சென்டர் பாயிண்ட். ஏன்னா என்ன சொல்கிறீங்க, ஒரு ஆக்சிஸ் வேணும்ல, சுற்றுறது சுழற்சி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஆக்சிஸ் தான் எனக்கு என்னது, இங்கே சென்டர் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஓன்ற பாயிண்ட்டு, சரியா?
அப்போ டார்க்கை பற்றி நம்ம சொல்கிறப்ப டார்க்குக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, வி ஜஸ்ட் கம் வித் த ஐடியா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, டார்க்குன்றது ஜென்ரலாக ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை, அதாவது டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன் கிராஸ் எஃப். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலா இருக்கிறோம். அப்போ இங்கே ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்க, look at this formula, tau is equal to OA vector into minus QE vector plus OB vector into QE vector கொடுத்துருக்காங்க. இது ஓஏன்றது இந்த ஜஸ்ட் டயக்ராம் பாருங்கள், இந்த மைனஸ் சார்ஜிலேருந்து ப்ளஸ் சார்ஜ் வரைக்கும் ரிலேட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு. சரியா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு ஓஏன்றது, ஓஏ இன்ட்டு என்னது மைனஸ் கியூ இன்ட்டு இ, டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது ஆறு, ஃபோர்ஸு மைனஸ் கியூஇ இன்ட்டு கியூ இன்ட்டு இ கொடுத்தாச்சு. அடுத்து அதே மாதிரி அந்த சைடு மிட் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜுக்கு அதை என்ன பண்ணுறீங்க, ஓபி இன்ட்டு கியூஇ கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன மேக்னிடியூடு தான் தேவை. இது என்னது வெக்டார் ஃபார்மில் இருக்குது, இந்த இது என்ன ஃபார்மில் இருக்குது, வெக்டார் ஃபார்மில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ன்றதை கொடுக்குறீங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேக்னிடியூடாக எழுதுகிறப்ப ஏபி சைன் தீட்டா நம்ம எழுதலாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன். என்ன பண்ணுறேன்னா, மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் கியூ இன்ட்டு இ வெக்டார் சைன் தீட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் கியூஇ வெக்டார் சைன் தீட்டா. அப்போ என்ன மேக்னிடியூடை மட்டும் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப எழுதிட்டேன். சரியா, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா, இங்கே என்ன இருக்கும், ஐ மீன் ஏ இன்ட்டு கியூஇ சைன் தீட்டா ப்ளஸ் ஏ இன்ட்டு கியூஇ சைன் தீட்டா. அப்போ இது ரெண்டுமே எனக்கு சிமிலராக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். அதனால் 2a இன்ட்டு கியூஇ சைன் தீட்டான்னு வந்துடும். எனக்கு இந்த ஈன்ற டேர்ம் டிஃப்ரெண்ட், அதனால் அதை வெளியே எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2aq அப்படின்ற டேர்ம் இருக்கும். 2aqன்றது நமக்கு எதை ரிலேட் பண்ணோம், டைபோல் மொமெண்ட்டை ரிலேட் பண்ணோம். QAE 2QE ஏன்றது எதை ரிலேட் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதை என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த சைன் தீட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது எதை ரிலேட் பண்ணுறதுன்னா அது வெக்டர் ஃபார்ம் ரிலேட் பண்ணுறது. அப்போ தீட்டான்றது என்னன்னா angle made by the dipole moment with electric field. சரியா, அதை நம்ம தீட்டான்ற டயக்ராமே மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்ப டவு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் அப்படின்ற ஃபார்மெட்டில் நம்ம ரிலேட் பண்ணிடும். அப்போ இதுதான் எனக்கு என்னது, இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த எலக்ட்ரிக் டைபோல் எனக்கு தேவையான விஷயம். சரியா, when it is placed in a uniform எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை நான் மேக்னிடியூட் எழுதணும்னு நினச்சா என்னது, டவு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இ இன்ட்டு சைன் தீட்டான்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எனக்கு இந்த டார்க்கு எப்போ மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கணும், 90 டிகிரி. அதாவது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு என்னோட டைபோல்ன்ற விஷயம் வந்து எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும், டார்க்குன்றது மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, look at the next content. எலக்ட்ரிக் டைபோல்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, அங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன, அங்கே எனக்கு எலக்ட்ரிக் டைபோலை ரிப்ளேஸ் பண்ணுறப்ப எனக்கு டார்க் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்கலாம். அதனால் ஆச்சாங்க ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் கிடையாதுன்னு என்னது, சேம் டைரக்ஷன் கிடையாது, சேம் மேக்னிடியூட் கிடையாது, இல்லை ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே எப்படி இருக்காது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் தான் ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்.
இங்கே என்னது எனக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. அதனால் என்னது சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ப்ளஸ் க்யூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சார்ஜ் மைனஸ் க்யூ. ரெண்டாவது பாயிண்ட்டு. அண்ட் லாஸ்ட் வந்து எனக்கு ஃபோர்ஸு சேமாக இருந்தால் தான் வெறும் டார்க்கை பற்றி மட்டுமே நான் ஸ்டடி பண்ண முடியும். ஃபோர்ஸ் எப்படி இல்லை, சேமாக இல்லை. அப்போ இங்கே along with the torque it experiences a force. அது என்ன ஃபோர்ஸ் சொல்கிறீங்கன்னா நெட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். டோட்டல் ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவல் ஆப்போசிட்டாக இல்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எனக்கு இந்த டார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்கிறப்ப எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. டார்க் அப்படின்றது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களோட எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற விஷயம். இந்த டைபோலை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் வைக்கிறப்ப பெர்பெண்டிகுலராக வைக்கணும்னு சொல்கிறீங்க, டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த டார்க்கு கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னா, கண்டினியூஸாக சுழற்சி ஏற்பட்டுகிட்டே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. இது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கன்சிடர் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எடுத்திருக்கேன். இதை என்னோடய லைன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கன்சிடர் இட் இஸ் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. சரியா? இதில் என்னோடய டார்க்கை என்னோடய டைப்போல் எப்படி வச்சுருப்பேன், இப்படி வச்சுருப்பேன், பெர்பெண்டிகுலராக வச்சுருப்பேன். சரியா? இப்படி பெர்பெண்டிகுலராக வச்சுருக்கப்ப இந்த டைப்போல் என்ன ஆரம்பிக்கும், சுழற்சி ஏற்படும், எக்ஸ்பீரியன்சஸ் த ரொட்டேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமாக. இப்படி மாறுறப்ப இந்த டைப்போல் எப்போ வரைக்கும் மட்டும் தான் சுற்றும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒன்லி வென் இட் கம்ஸ் பேரல். என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு இது பேரலான கண்டிஷன் வர வரைக்கும் மட்டும் தான் என்ன ஆகும், இட் எக்ஸ்பீரியன்சஸ் த ரொட்டேஷன் ஆர் த டார்க். அப்படி பேரலில் அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய டார்க்குன்றது வில் பிகம் ஜீரோ. அந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகிச்சுக்காங்க. ஸோ அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். டார்க் அப்படின்ற கான்செப்டை பற்றி நமக்கு நல்லா